வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டி தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராயிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம். இது சங்கரி டியூட்டோரியல். நான் உங்கள் சங்கரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாடநூல்ல இருக்கக்கூடிய காலக்கணிதம் செய்யுள் பகுதி. இது ஒரு கவிதை. இந்த மாதம் 27/12/2025 அன்று நடக்க இருக்கிற டிஆர்பி துணை பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு பொது தமிழுக்கு இது சிலபஸாக இருக்கிறனால இந்த பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த டிஆர்பி எக்ஸாம்க்குரிய சிலபஸை தான் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். அந்த எல்லா வீடியோஸோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பாடத்துக்குள்ளே போயிடலாம். காலக்கணிதம் கவிதை இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இது என்னுடைய ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன். கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. அவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா சிறுகூடல்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. பெற்றோர் யார் யார்? சாத்தப்பன், விசாலாட்சி. கண்ணதாசன் பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு, சினிமா பாடல்கள் எழுதியிருக்காரு, கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. சேரமான் காதலி அப்படிங்கிற ஒரு நாவல் புதினம் எழுதியிருக்காரு. இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறாரு. தமிழ்நாட்டு அரசினுடைய அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. இந்த தகவல்கள்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதிலிருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்புள்ளது. இப்போ பாட்டுக்குள்ளே போயிடலாம். கவிஞன் யானோர் காலக்கணிதம். முதல் வரியில என்ன சொல்றாரு? கவிஞனாகிய நான், அதாவது கவிஞன் எனப்படுபவன் எப்படிப்பட்டவனா? கணிதம், அதாவது காலத்தை கணிக்க கூடியவன் அப்படின்னு சொல்றாரு. கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். என் மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை என்ன பண்ணுவேன்? பாட்டாக எழுதி அதை வெளிப்படுத்துவேன். உருப்பட வைப்பேன்னா எண்ணங்களை கோர்வையாக்கி அதை ஒரு பாடலாக முழுமை பெறச் செய்வேன் அப்படிங்கிறதா அதோட பொருள். புவியில் நானோர் புகழுடை தெய்வம். இந்த பூமியில பெரும் புகழ் பெற்ற கவிஞனாகிய நான் எப்படிப்பட்டவன்? தெய்வத்திற்கு, கடவுளுக்கு இணையானவன் அப்படின்னு சொல்றாரு. பொன்னும் விலைமிகு பொருளென் செல்வம். பொன்னை விட, தங்கத்தை விட விலை மதிப்பில்லாத பொருள் என்னுடைய செல்வமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது செல்வம்னு அவர் குறிப்பிடுறது அவருடைய பாட்டு எழுதக்கூடிய திறமையை தான் செல்வம்னு சொல்றாரு. இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில். இது உண்மை அப்படின்னா அதை எடுத்து சொல்றது என்னுடைய தொழில். இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை. அதே ஒரு விஷயம் தப்பாக இருந்தால் அதை எதிர்க்கிறது என்னுடைய வேலை. ஒரு கவிஞன் என்பவன் வெறும் பாடல் எழுதி கொண்டு போகிறவன் கிடையாது. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை இது சரி இது தப்புன்னு தன்னுடைய பாட்டு மூலமாக எடுத்து சொல்பவன் தான் கவிஞன். அதை தான் அவர் சொல்கிறாரு. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. இப்போ ஒரு கவிஞனால் ஆக்க முடியும், கொடுக்க முடியும், அழிக்கவும் முடியும். இதை கடவுளாலையும் கவிஞனாலையும் மட்டும்தான் முடியும், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. செல்வர் தன் கையில் சிறைப்பட மாட்டேன். இந்த கவிதை ஞானமானது என்ன பண்ணாது? ஒரு பணக்காரன் அப்படின்றதுக்காக அவன் கையில போய் அடைக்கலம் புகுந்துக்காது. நான் அடிமையா இருக்க மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். நான் அடிமையாகவும் இருக்க மாட்டேன். பதவி இருக்குன்றதுக்காக அந்த பதவி வாள் அது ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாளுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கவிஞனுடைய தைரியம் தான் எப்பவுமே ஒரு கவிஞனை பெரிய கவிஞனாக உருவாக்குகிறது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பேச தயங்காம பயப்படாம தயாரா இருக்கணும், பாடுறதுக்கு தயாரா இருக்கணும். அதை தான் இங்க அவர் சொல்றாரு. பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன். எனக்கு பாசம் அதிகம். எது மீது? கவிதைகள் மீது. பற்றுதல் மிகுத்தேன். கவிதைகள் மீது, மொழி மீது, எழுதுவது மீது நான் பாசத்தையும் பற்றையும் வளர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க அவருடைய ஆசை, பாசம், பற்று எல்லாத்தையுமே கவிதைகள் மேலதான் வச்சிருக்காரு. ஏன்னா காலக்கணிதம்ன்ற தலைப்புல ஒரு கவிஞனை பத்தி தான் அவர் பேசுறாரு. ஆக இங்க ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்றது அவருக்கு எது மேலெல்லாம் ஆசை வருதோ அதெல்லாம் நான் பாட்டா பாடிடுவேன் அப்படிங்கிறத அர்த்தமா சொல்றாரு. உண்டாயின் பிறர் உண்ண தருவேன். ஒரு கவிஞன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா? தாங்கிட்ட சாப்பிட இருந்தா மற்றவங்களுக்கு கொடுப்பானா. இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். என்கிட்ட இல்லைனா யமனுடைய வாசலை போய் தட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் சாக தயாரா இருப்பேனே தவிர
யார்கிட்டையும் எதுவும் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அடுத்து, வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, வண்டு அப்படின்னு தன்னை உருவகப்படுத்திக்கிறாரு. மலர் என்பது மொழியை குறிக்கிறது. மொழியிலிருந்து அவர் எடுக்கக்கூடிய தேனை தான் வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மொழியிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட மகிழ்ச்சியான தேனை என்ன பண்ணுவேன், பாடலாக பாடி ஊர் மக்கள் எல்லாருக்கும் தருவேன் அப்படிங்கிறது தான் இந்த வரிகளுடைய பொருள். பண்டோர் கம்பன் பாரதி தாசன். அதாவது பழங்காலத்தில் வாழ்ந்த கம்பன், பாரதிதாசன் போன்ற கவிஞர்கள் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். அதாவது அந்த கவிஞர்கள் பாடிய பாடல்களில் உள்ளதை தாண்டியும் வேறு சில கவிதைகளையும் கருத்துகளையும் நான் சொல்ல முயற்சி செய்வேன் அப்படின்றது தான் இந்த வரியுடைய பொருள். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது. அதாவது நீங்களாம் புகழ்ந்து ஆஹா ஓஹோன்னு என் கவிதை புகழ்றதுனால நான் சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன். அதுதான் அந்த வார்த்தையை தான் அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அதாவது நீங்கள் இகழ்றதுனால என்னுடைய மனசு என்னாகாது, செத்து போயிடாது. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் நீங்கள்லாம் இகழ்ந்து பேசுறதுனால மனசு வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. அதாவது வளமான கவிதைகளை தரக்கூடிய என்னுடைய வாக்கு மூலம் இது. செத்த பின்னாடி நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுங்க, தீர்ப்பு எழுதுங்க. இப்போ ஒன்றும் பேசாதீங்க, நீங்கள் பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன். அதாவது கல், மரம், காடு அப்படின்னு திரிஞ்சிட்டு இருக்க ஒரு வனவிலங்கு அல்ல நான். மாறாதிருக்க, அந்த வார்த்தையை கவனிங்க. மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். அதாவது எந்த ஒரு முன்னேற்றம், மாற்றம், பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் மாறிட்டே இருக்கு இல்லையா, வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்காம இருக்கிறதுக்கு கல், மண், மரம், காடுன்னு மட்டுமே கவிதைகளை பேசி கொண்டிருப்பதற்கு வனவிலங்கு அல்ல. இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் இருக்க பாடல் வரிகள் மனப்பாட செய்யலா வருது. 10ஆம் வகுப்பு தனித்தேர்வர்கள் இந்த பாடப்பகுதியும் படிச்சு வச்சுக்கோங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகுமென் சாலை. இப்போ இதுல என்ன சொல்றாருன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மாற்றம்ங்கிறது என்னது, மானிட தத்துவம். நான் விலங்கு இல்லை, மனுஷனாக இருந்தால் மாற்றங்களை ஏற்றுக்கணும். அதனால் இந்த மாறும் உலகத்தினுடைய மகத்துவமே எனக்கு தெரியும். இந்த உலகம் எப்படி இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. அதனுடைய மகத்துவம் எனக்கு தெரியும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மானிட தத்துவம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வவை தீமை, எதெல்லாம் தப்பு எதெல்லாம் நல்லது, எவ்வவை நன்மை, எது தப்பு எது நல்லதுன்னு தெரிந்து என்பது அறிந்து ஏகுமென் சாலை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய பயண பாதையானது. அதாவது கவிதை எழுதுவது கவிதை எழுதுறது தான் அவர் சொல்கிறாரு. என்னுடைய கவிதை எழுதும் பயணமானது எது நல்லது எது கெட்டதுன்ற தெரிஞ்சு தான் பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. இதுல தலைவர் மாறுவர் தர்பார் மாறும். இதை நம்ம ராஜா காலத்துக்கும் சொல்லலாம், ஒரு முதலமைச்சர் அவருக்கு கீழே இருக்க அமைச்சர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். ஆனால் எப்போவுமே மாறாமல் இருக்கக்கூடிய எடுக்க கொடுக்கக்கூடியது என்னதான், தத்துவம் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் சொல்ற இந்த தத்துவங்களை கொள்வோர் கொள்க, எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, குறைப்போர் குறைக்க, கத்துறவங்க கத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நீங்க என்ன திட்டுறதுனாலையோ கத்துறதுனாலையோ அந்த வார்த்தைகள் என்ன எந்த அளவுக்கும் பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம். ஃபைனலா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்றாரு. நான் சொல்றதுதான் தொடக்கம், நான் சொல்றதுதான் முடிவு, நான் சொல்கிறது தான் நாட்டுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டவர் கண்ணதாசன். இந்த இடத்துல இந்த பாடத்தை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் உங்கள் சங்கரி.